கடல் கடந்து போயிட்டா அந்த கிரகம் வேலை செய்யாதுங்கிறது ஒரு ரகசியம். அதுதான் மிகப்பெரிய ரகசியம். நான் சொன்னது உங்களுக்கு தமாஷா சொல்றேனே ஒழிய அது உள்ள சில ஜோதிட ரகசியங்கள் இருக்கு. இண்டிவிஜுவல் ஹவுஸ் சின்னதா இருக்கிறத பெருசா வாங்குறது, ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா கடன் வாங்கியாவது சொத்து செய்யும். ஆனா நல்ல ஞாபகம் வச்சுங்க, இருக்கிற தொழிலை தொடர்ந்து செஞ்சுட்டு போங்க. புதுசா தொழில் பண்ணணுங்கிறதுக்கு முதல்ல எங்க போவாங்க? எங்க இருக்கு கேபிட்டல்? ஏற்கனவே இருக்கிற கடனே ஜாஸ்தி இருக்கேன், அதனால இவங்களால இப்போதைக்கு புதிய தொழில் எதுவும் ஆரம்பிக்க முடியாது. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நம்ம சனி வக்ரமானதுக்கு அப்புறமா என்னத்தெல்லாம் பண்ண காத்துட்டு இருக்காரு? நீங்களே சொல்லிட்டீங்க, என்னத்தெல்லாம் பண்ண காத்துட்டு இருக்காரோ. பாதி பலன் சொல்லிட்டீங்க. அஷ்டமத்துல இருக்காரே சார், ஆமா, எப்படி சார் வக்கரத்துல வேற போறாரே சார். ஏன்னா துரோகங்கள் அதிகமாகும், ஓகே, செலவுகள் அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்தை கரெக்டா இருக்கணும். அந்த உடல் ஆரோக்கியத்தை நீங்க சரி பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான், சரியான நேரத்துல சாப்பிடணும், சரியான நேரத்துல தூங்கணும். ஓகே, இது ரெண்டும் ஒழுங்கா பண்ணீங்கன்னா எழுத்து நல்லா இருக்கும். வேற ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு மருந்து எதுப்பா? உங்களுக்கு மருந்து அப்படின்னா நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு. சிம்பிளா சொல்லிட்டீங்க. கண்டிப்பா. ஏன்னா அப்படி பண்ணாலே பாதி பேருக்கு இன்னைக்கு எந்த டிசீஸனும் சாரி எந்த நோயும் வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க சார். சரி, இவங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க காத்துறேன்? இவங்களுக்கு முதல்ல இடமாற்றம் வரும். ஓகே, சில நேரங்கள்ல சில பிரிவுகள் கூட நல்லது. ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் பெங்களூர் போறேன், மைசூர் போறேன், அமெரிக்கா போறேன், லண்டன் போறேன் அப்படின்னா, நான் கிளம்பி போன பிறகுதான் என் பொண்டாட்டிக்கு என்னுடைய அருமை தெரியும். அவர் இருந்தாருன்னா என்னை கேட்டுக்கிட்டே இருப்பார், சாப்பிட்டியா, போனியா அப்படின்லாம். பசங்களும் அப்பா இருந்தா கத்திக்கிட்டே இருப்பாரு, அப்பா இருந்தா எனக்கு இது வாங்கி கொடுப்பாரு. அப்போ அந்த அன்பு பாசம் அவங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாம கடல் கடந்து போயிட்டா அந்த கிரகம் வேலை செய்யாதுங்கிறது ஒரு ரகசியம். ஓகே, அதுதான் மிகப்பெரிய ரகசியம். நான் சொன்னது உங்களுக்கு தமாஷா சொல்றேனே ஒழிய அது உள்ள சில ஜோதிட ரகசியங்கள் இருக்கு. கடல் கடந்து போனால் சனீஸ்வரர் கிரகத்தினுடைய தாக்கம் இருக்காது. ஓகே, ஏன்னா இங்க இருந்தா உங்களுக்கு சுமைகளோடு கூடிய தண்டனை. வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா சுகமான தண்டனை. எது வேணும்? சுகமான தண்டனை தான் நிறைய பேர் அதுதான் அங்க போறாங்க எல்லாரும். உங்க துணியை நீங்களே துவச்சிக்கணும், உங்க சாப்பாட்டை நீங்களே பார்த்துக்கணும், உங்க டிரான்ஸ்போர்டேஷன் நீங்களே பார்த்துக்கணும். அங்க போய் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை வேலை வேலை. சரியானபடி பிளான் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, வீடு வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, பழைய வீட்டை விற்றுட்டு ஃப்ளாட்டை விற்றுட்டு புது வீடு இண்டிவிஜுவலாக வாங்குறது, அதே மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுஸ் சின்னதாக இருக்கிறத பெருசாக வாங்குறது, ஒரு லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா கடன் வாங்கியாவது சொத்து சேரும். ஓகே, ஆனால் நல்ல ஞாபகம் வச்சுங்க, நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு வாங்கிட்டு நாளைக்கு அவன் கொடி போட்டான் சார், நான் என்ன சார் பண்ணணும்னா, நம்ம அங்கே இருக்க முடியுமா, அதை நம்ம கோலோச்ச முடியுமா, அதை பாதுகாக்கிறது எப்படிங்கிறத புரிஞ்சுங்க. ஏன்னா அஷ்டமி சனிங்கிறதுனால நீங்க வாங்கி காம்பவுண்ட் வால் போட்டு வந்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு வச்சுட்டு வீடு கட்டு போயிடும். கவனமா வாங்கணும். அதனால கவனமா அதை பார்க்கணும், டாக்குமெண்ட்டை பார்க்கணும், டபுள் டாக்குமெண்ட்டான்னு பார்க்கணும். அதனால அது அந்த லீகல் ப்ராப்ளம் நீங்க பார்க்கணும். ஓகே, பொண்ணு ஆனா வீடு மனை வாங்குறதுக்கான யோகம் சூப்பரா தாராளமா. ஓகே சார், சூப்பர். இப்ப தொழில் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா சனி பகவான் வக்ரமான டைம்ல பண்ணலாமா சார்? இருக்கிற தொழிலை தொடர்ந்து செஞ்சுட்டு போங்க. புதுசா தொழில் பண்ணணுங்கிறதுக்கு முதல்ல எங்க போவாங்க? எங்க இருக்கு கேபிட்டல்? ஏற்கனவே இருக்கிற கடனே ஜாஸ்தி இருக்கேன், அதனால இவங்களால இப்போதைக்கு புதிய தொழில் எதுவும் ஆரம்பிக்க முடியாது. ஜென்மத்துக்கு குரு வராரு, அந்த நேரத்துல வேணா ஃபினான்ஸ் அசிஸ்டன்ஸ், உங்களுக்கு நிறைய பார்ட்னர்ஸ் வருவாங்க, அதை நீங்க யூட்டிலைஸ் பண்றீங்க. ஃபைனான்ஸ் அவங்க பண்றாங்க, ஒர்க்கிங் பார்ட்னரா நீங்க இருந்து அந்த பிசினஸை சரி பண்ணி. ஓகே, சிம்ம ராசி என்பர்கள் சனி பகவான் வக்ரமானதுக்கு அப்புறம் என்ன விஷயத்த பண்ணவே கூடாது? முதல்ல கோபப்படுறதுக்கும், அவன் என்கிட்ட வாங்கி சாப்பிட்டான் சார், நன்றியே இல்லை சார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் விட்டுடுங்க. இது ஒரு அனுபவ காலம், வாழ்க்கையை படிக்க வேண்டிய காலம், படிச்சு தான் தீரணும், வேற வழியே இல்லை. சிலது சகிக்க முடியாம இருக்கத்தான் செய்யும், என்ன பண்றது, காலத்தோட கோலம்னு விட்டு கொடுத்து போகணும். இல்ல, சகிப்புத்தன்மை கண்டிப்பா ஒரு மனுஷனை கெட்ட வழியில கொண்டு போகாதுன்னு நான் நம்புறேன். இல்ல, எனக்கு அது கெட்ட வழியில கொண்டு போறதை விட ஹெல்த் இஷ்யூ வந்துடும் அவங்களுக்கு. ஓகே, அசிடிட்டி, நரம்பு பிரச்சனை, ஸ்கின் ப்ராப்ளம்,
அதே மாதிரி அஜீரண கோளாறு, தூக்கமின்மை, ஏதோ சிந்தனை வயப்படுவது, ஓகே. அதையே மனசுல போட்டு திருப்பி 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 யோசிக்கிறது. அது அவங்க சொல்றதெல்லாம் நியாயம், தர்மம் இருந்தாலும் அடுத்தவனுக்கு அது நியாயம் தர்மமா இல்லையே அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே சார். ஓகே. ஸோ சனி பகவான் வக்ரமாகிற டைம்ல சிம்மராசி என்பர்கள் எந்த கடவுளை கெட்டியமா பிடிச்சுக்கிட்டா அவங்க லைஃப் நல்லா இருக்கும்? சிவனை வழிபடணும். ஓகே. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, யாரெல்லாம் கிரகத்தினால பாதிக்கப்பட்டதோ அத்தனை பேரும் சிவனை வழிபட்டிருக்காங்க. ஓகே. நீங்க எல்லா கோயிலும் பாத்தீங்கன்னா சிவனை போய் வழிபடுவாங்க. சுவாமி என்னை காப்பாத்து. அது கிரகமாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி. ஏன்னா சிவன் ஒருவனே கிரக தோஷங்களை போக்கக்கூடியவர். சூப்பர். திங்கக்கிழமையில சுவாமிக்கு பால் அபிஷேகம் பண்றது, பால் வாங்கி கொடுங்க, நல்ல பால் வாங்கி கொடுங்க. அது கண்டினியூஸா ஒரு 3 வாரம் வாங்கி கொடுங்க. முதல்ல உங்க வீட்டுல நிம்மதியும் சந்தோஷம் தீரும். ஓகே. அஷ்டம சனியில இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சிம்மராசி என்பர்கள். ஏற்கனவே சிவபெருமான நினைச்சாலே முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப அற்புதமா சிம்மராசி என்பர்களுக்கான ஒரு பலன் கொடுத்துருக்கீங்க சார். சூப்பர். சனி பகவான் எப்போ வக்ரம் ஆகுறாரு, அதனால மக்களுக்கு நன்மை நடக்குமா இல்ல பிரச்சனையை கொடுப்பாரா? சனீஸ்வரர் அப்படின்னு சொன்னாலே பிரச்சனை தானே. அதுல எங்க இருந்து உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவாரா என்ன? ஓகே. நிறைய அனுபவத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். முதல்ல அனுபவம், அப்புறம் சந்தோஷம். முதல்ல ட்ரைனிங்கு, அதுக்கப்புறம் போஸ்டிங்கு. இதுதான் சனீஸ்வரர். சனி வக்கரம் வேற, சனி பெயர்ச்சி வேற. இப்ப நம்ம இது வரைக்கும் சனி பெயர்ச்சி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா சனி வக்கரன் அப்படிங்கிறது மீனத்துல இருந்து கும்பத்தை பின்னோக்கி பார்க்க போறார். அவர் வர்றது கூட கிடையாது. அவருடைய நிழல் கும்பம் வரைக்கும் வரும். இது எத்தனை நாள் அப்படின்னா 135 நாள் சுமார். இது நாள்ல பார்க்கும்போது 27/7 ஜூலை மாதம், இந்த மாதம் 2026 விடியற் காலையில 1:14 சனீஸ்வரர் வக்கரம் ஆகிறார். இது விடுறது எப்பங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 11/12/2026 காலையில 5 மணிக்கு. இது நடுவுல உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி இருக்கு. ஓகே. குரு வேற அதிசாரமா போறாரு இந்த ஆண்டு. நான் இந்த ஆண்டு பிறந்ததுல இருந்தே புத்தாண்டு பலன்ல கூட நான் நிறைய சொல்லியிருக்கேன். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் இதெல்லாம் பிரச்சனை வரும். ஏன்னா உங்களுக்கு இந்த சனியும் செவ்வாயும் சேரும் காலம், சனியும் செவ்வாயும் பார்வை பெறும் காலம். சனியும் செவ்வாயும் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கக்கூடாதோ அவங்கள பார்க்குற பார்வையினால இந்த உலகம் முழுவதுமே பஞ்சபூதங்களினுடைய பிரச்சனைகள், போர் பதட்டம், மதக்கலவரம், இனக்கலவரம், இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது 2031 ரிஷபத்துக்கு சனீஸ்வரர் மாறும் காலம் வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். ரெண்டாவது, நீங்க கேட்ட கேள்வி சனி வக்கரம்னா என்ன சார்? முதல்ல சனி வக்கரம்னா சொல்லுங்க. அது என்ன அப்படின்னா, சனீஸ்வரர் தானா வக்கரமாகிறது கிடையாது. சனீஸ்வரருக்கு 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடம் வரைக்கும் செவ்வாய் போகும் பயண காலம். இவர் இந்த பக்கம் 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல வரும்போது இவர் திரும்பிக்குவார். இதுதான் சனி வக்கரம். சனீஸ்வரர் அப்படிங்கிறது ஒரு குளிர்ச்சியான கிரகம். செவ்வாய் அப்படிங்கிறவர் ரொம்ப உஷ்ணமான கிரகம். இப்ப உங்களுக்கு எளிமையா நான் புரியுறபடி சொல்றேனே. இப்ப நெருப்பு கிட்ட பனி எடுத்துட்டு போய் வச்சா, ஐஸ் கட்டி வச்சா என்ன ஆகும்? மெல்ட் ஆயிடும். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் வக்கரம். இப்ப ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டீங்க பாருங்க. அந்த வெப்பத்துக்கு அந்த குளிர்ச்சி கிட்ட வரும்போது வக்கரம் ஆகுது. அது தூரம் போயிட்டா மறுபடியும் இது குளிர்ச்சி ஆகிடுது. தன்னுடைய இயல்பான நிலைக்கு சனீஸ்வரர் வந்து விடுறார். இதெல்லாம் கரெக்ட். ஆனா இது மக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பவுமே வக்கரம் பெற்ற கிரகங்கள், இந்த வக்கரம் பெற்ற நேரத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் ரொம்ப பலம் பெற்ற குழந்தைகளா இருக்கும். அதே நேரத்துல கும்பத்துல தன்னுடைய வீட்டுல அவர் பார்க்கிறார். அப்ப எப்படி இருக்கும்? பலம் பெற்ற குழந்தையா இருக்கும். குடும்பமாக்க தனஸ்தானமான 2ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கார். இங்க கும்பத்திலேயே ராகு கேது இருக்கார். அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கும் பொழுது இந்த உலகத்தையே ஆளக்கூடிய பிள்ளைகள்லாம் பிறப்பாங்க. ஆனா ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு பயணத்தில் கவனமாக இருக்க வேண்டும்.
வேலையில் இடமாற்றம் நிச்சயமாக வரும். அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போவாங்க. ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்க்குற விசா, இந்த போர் பதட்டம்லாம் நின்றுடுமா சார் அப்படின்னா, நிற்கிற மாதிரி இருக்கும், நிற்காது.